வணக்கம். இன்றைக்கி கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். காணப்பயர்னு சொல்லலாம், கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சளி காய்ச்சல் இருந்து நம்ம அந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப க்யூராக இருக்கும். கொஞ்சம் புளி எடுத்து நம்ம நனைய வச்சுக்கலாம், ஒரு லெமன் சைஸ் அளவு. இப்போ அடுத்ததாக ஒரு வீசம்படி பருப்பு எடுத்திருக்கேன். வீசம்படினா 100 கிராம். அதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கலர் நல்லாவே மாறட்டும். இந்த அளவுக்கு மாறினோம்னா நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம குக்கரில் சேஞ்ச் பண்ணி அதை ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லாவே வேக வச்சிடலாம். இந்த கொள்ளு பயிர் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம ரசம் பவுடர் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு அதில் முதல்ல கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் துவரம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக மல்லி விதை, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், ஒரு 4 வத்தல், அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன ஃப்ளேம்லையா கொஞ்சம் மெதுவாகவே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தோம்னா நம்ம ரசத்தோட வாசமே தனியாக இருக்கும். கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த தடவை கூட நம்ம ரசம் வைக்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே கூட எல்லாமே அளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அப்பப்போ நம்ம அந்த ரச பவுட்ரு கூட ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தனியாக வச்சுட்டு இப்போ அதை நமக்கு புளி நனைஞ்சிருச்சு, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், அந்த பல்ப்பை எடுத்துட வேண்டியதான். இப்போ ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி நம்ம அளவுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரசத்துக்கு நமக்கு ஜாஸ்தி தக்காளி தேவைப்படாது. அதனால் நான் ஒரு 1.5 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பயிர் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு அதை நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். நீங்கள் இந்த பயிர் தாளித்து சாப்பிட்ணுன்னா நீங்கள் கடையாமல் கூட ஜஸ்ட்டு அந்த தண்ணியை மட்டும் கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த பயிரை நீங்கள் தாளித்து அதை ஒரு சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு ரசம் நல்லா திக்காக வரும். அதுக்காக நான் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு எடுத்துடுறேன். நல்லா மசிச்சு அப்படியேவும் நல்லா அமுக்கி எடுத்துடலாம். அந்த சூடோடே பண்ணோம்னா நமக்கு நல்லா மசிக்க கரெக்டாக வரும். இப்போ அந்த வடித்த தண்ணியை ரசத்தோடு ஆட் பண்ணிடலாம். புளி கரைச்சி வச்சுருந்ததில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் ஒரு 3லேருந்து 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணிடுறேன். கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம அதை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கடுகு, ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். நம்ம எப்போ ரசம் தாளிக்கிற மாதிரி தான். அவ்வளோதான், அதை நல்லா வதக்கிட்டு நம்ம கூட்டி வச்சுருந்த ரசத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த ரசம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ரசம் கொஞ்சம் கம்மியாக வச்சதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி கொஞ்சம் ரசம் வச்சிங்கன்னா பவுட்ரு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அளவு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முறை கூட்டினதுமே
நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட வேண்டாம், உங்களுக்கு இல்லாட்டி ரசம் கடுத்துரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. அடுத்தது நம்ம அந்த ரசத்தை அப்படியே சூடாக அதில் ஊற்றிடலாம். நல்லா சுடு சோறு வச்சு ரசம் ஊற்றி கொஞ்சம் துவையலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சளி பிடிச்சிருந்தப்ப இல்லை காய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ரசம் வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இல்லை நல்லா நம்ம சூப் மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கொள்ளு ரசம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.